எல்லாருமே அந்த காலத்துல வந்து செடிகள் வளர்த்து அதிலிருந்து வரும் பூவை வைத்து வீட்டில் உள்ள பூஜைக்கு பூஜை கும்பிடுவாங்க. இப்போ வந்து அப்படி பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்போ வந்து என்னன்னா கடையில வாங்கி ஒரு விசேஷம்னா கடையில இவ்வளோ காசு கொடுத்து வாங்குறாங்க. அந்த அந்த காலத்துல அவ்வளவு வெளியில போய் பூக்கள வந்து வெளியில வாங்கக்கூடாது. ஏன்னா, சாமிக்குள்ள பூக்கள் நம்ம வீட்ல இருந்து பறிக்கிறது தான் நல்ல முழுமையான நிவர்த்தி. அதுல தான் நம்மளுக்கு வந்து சுத்தம் அ இயற்கையான ஒரு இது கிடைக்கும் அப்படிம்பாங்க. அதேமாரி கோயிலுக்கு கொண்டு போம்போது நம்ம வீட்டில் உள்ள பூவ குடுக்கும்போது ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும். ஏன்னா, அந்த வீட்டில் பூ இது சாமிக்கு குடுக்குற பூன்னு சொல்லிட்டு அந்த செடியில ஊத்துற தண்ணியிலேருந்து எல்லாமே பார்த்து பார்த்து ஊத்துவோம். அது நல்ல பவித்திரமா வளர்ப்போம். அதனால அந்த பூக்களுக்கு நெறைய மகிமை உண்டு. அதனால அந்த செடிகளை வந்து அந்த பெண் எவ்வளோ அழகா அழகா பராமரிச்சு, அதுலேருந்து பூவ எடுத்து தோர்த்து, அவ சாமிக்கு போடும்போது, அவ அந்த வீட்டை முழுமையாக ஆளும் திறமையாக மாறி விடுவாள் அப்படிங்கிறது முக்கியமானது. அதுவும் ஒத்த ஒத்த பூவா எப்பவுமே சாமிக்கு வைக்கக்கூடாது. ஆதி காலத்தில் வந்து தனிப்பூவாக ஒவ்வொரு ஃபோட்டோவுக்கும் வச்சதே ஆ. கிடையாது. ஒரு பூவ எடுத்தோன்னா, அது சரம் மாரி தோர்த்துவாங்க. ஒரு அது சரம்னா, ஒரு பூவுக்கும் இன்னொரு பூவுக்கும் இடையில கட்டுவாங்க. பூ கட்டி அது சரம்னு சொல்லிட்டு வைப்பாங்க. அப்படி வச்சு கோர்த்து அதுதான் ஒற்றுமையாக இந்த குடும்பம் ஒற்றுமைக்கு. அது ஒரு பெண் தன் தோட்டத்தில் உள்ள பூவ பறிச்சு, அதை பலவிதமான பூவ பறிச்சு அவ கையால தோர்த்து, அப்படியே அவ சாமிக்கு போட்டான்னா, அந்த வீட்டில் பிரிவினைகள் வராது. ஒற்றுமை மேலோங்கும்.